இப்பொழுது மரணம் என்பது எப்படி எப்பொழுது வருகிறது என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை. அதுவும் இந்த நெஞ்சுவலி, அதாவது அட்டாக், இது வந்துவிட்டால் ஒரு நொடியில் மனிதன் உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகிறது. உடலில் எந்த உறுப்புகளில் பாதிப்பு இருந்தாலும் சில நாட்கள் சில மாதங்கள் உயிர் பிரிய எடுத்துக்கொள்ளும். ஆனால் இதய துடிப்பு நின்றுவிட்டால் உடனே உயிர் போய்விடும். அப்படி திடீரென்று ஒரு மனிதனுக்கு உயிர் போன பிறகு அவர் உடலில் சில நிமிடங்கள் உயிர் வாழக்கூடிய உறுப்பு ஒன்று உள்ளது. அதுதான் மூளை என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அது எப்படி எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம். இதய துடிப்பு நிற்கும் போது இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் திடீரென்று நிற்கிறது. இதனால் உயிர்ச்சத்து மற்றும் ஆக்சிஜன் மூளை மற்றும் மற்ற அவயங்களுக்கு செல்ல முடியாது. இதய துடிப்பு நிற்கும் உடனே மூளை ஆக்சிஜனை இழக்கத் தொடங்குகிறது. இது நிமிடங்களில் மூளையை பாதிக்க தொடங்குகிறது. மூளையின் செயல்பாடு: இதய துடிப்பு நிற்பதிலிருந்து சுமார் 4 முதல் 6 நிமிடங்கள் வரை மூளையின் உயிர்க்குழிகள் ஆக்சிஜனின்றி இயங்கக்கூடியவை. இதை தாண்டி ஆக்சிஜன் கிடைக்காவிட்டால் மூளையின் கோஷங்கள் பாதிக்கப்பட தொடங்கும். மேலும் இரண்டாவது நிலைமையான திசு மரணம் ஏற்படும். சில நேரங்களில் சரியான உடனடி சிகிச்சை வழங்கினால் மூளையின் உயிர்க்குழிகள் மீண்டும் செயல்படும் வாய்ப்பு இருக்கும். திசு மற்றும் மற்ற உறுப்புகளில் நிகழும் மாற்றங்கள்: இதய துடிப்பு நிற்பதுடன் உடலில் உள்ள உயிர் செல்கள் தங்களின் இயல்பான செயல்பாட்டை இழக்கத் தொடங்கும். சில திசுக்கள் இதய துடிப்பு நிற்கும் பின்னும் மணி நேரங்கள் முதல் நாட்கள் வரை செயலில் இருக்கலாம். இரத்த ஓட்டம் நிற்கும் போது ரிகர் மார்டிஸ் எனப்படும் உடல் திடமாக்கல் சுமார் 2 முதல் 4 மணி நேரங்களில் தொடங்குகிறது. மரணம் அறிவிக்கப்படும் தருணம்: ஒரு நபரின் மரணம் அறிவிக்கப்படும் தருணம் வழக்கமாக மூளை செயல்பாடு அல்லது இதய துடிப்பு முழுமையாக நிற்பதை குறிக்கிறது. இதய துடிப்பு நின்ற உடனேயே மூளையின் செயல்பாடு சுமார் 4 முதல் 6 நிமிடங்களில் செயலில் இருக்குமா. அதற்கு பிறகு உடலின் மற்ற உறுப்புகள் ஒவ்வொன்றாக உயிரிழக்க ஆரம்பிக்கும். ஆனால் மருத்துவம் மற்றும் சிகிச்சை முறைகளை பொறுத்து சில உயிர்கள் மீட்கப்படவும் செய்யலாம். ஒரு மனிதனுக்கு இதயம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதய துடிப்பு நின்றுவிட்டால் உடலின் மொத்த உறுப்புகளும் நன்றாக இருந்தாலும் செயல் இழந்துதான் போகும். எனவே இதயத்திற்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். பாலூட்டிய மற்றும் சத்துள்ள உணவுகள் சாப்பிடுங்கள். காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், நறுமணங்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் சேர்த்து கொள்ளுங்கள். தினசரி குறைந்தது 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் பருகுங்கள். நாள்தோறும் 30 முதல் 60 நிமிடங்கள் நடை, யோகா அல்லது ஓட்டம் செய்யுங்கள். தினமும் 7 முதல் 8 மணி நேரம் நன்றாக உறங்குங்கள். மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் மனதை ஒரு நிலையில் வைத்து பழக்கமாக கொள்ளுங்கள். புகைப்பிடித்தல், மது அருந்துதலை தவிர்க்கவும். இதய துடிப்பு மற்றும் உடல் உறுப்புகளின் பாதிப்பு தவிர்க்கவும். ஆண்டுக்கு ஒரு முறை பொதுவான பரிசோதனைகள் செய்து உடல் நலனை கண்காணியுங்கள். எப்போதும் நவீன சுகாதாரம் மற்றும் உடல் சுத்தத்தை பின்பற்றுங்கள். இதனை தொடர்ந்து பழக்கமாக கொண்டால் உங்களின் உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.